First thing that struck me was the music, the beat, the rhythm, the sounds, everything was very nice. Young energy is there throughout musically. நான் இங்க வந்ததுக்கு first reason ரமேஷ் குடாவலா சார் தான். We are friends அப்படின்னு நான் பயந்துருவேன். சார் என்ன அப்படி சொல்றீங்க? ஃபேமிலி ஸ்டோரி கேட்டேன். ஏன்னா நான் வானத்தை போல படம் பார்த்த ஞாபகம் வந்துச்சு. இப்படி இல்லாம இருப்பாங்க பிரதர்ஸ், என்னங்க ஓவரா இருக்குன்னு நினைச்சேன். உண்மையாவே அந்த அளவுக்கு ஓவரா ஒரு ஃபேமிலிங்கிறது அதான் சொல்லுவாங்க. அப்பா வந்து கையில தூக்கி வச்சிருந்தாருன்னா அண்ணா தோல்ல தூக்கி வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் ஐ ஆம் வெரி வெரி லக்கி தட் வே. எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரமேஷ் குடாவலா சார் வந்தாரு, மீட் பண்ண வந்தாரு. வந்துட்டு சொன்னாரு, எதுவுமே சொல்லலை, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அது போய் ஒரு ஃபோன் எடுத்து அப்படி கையில கொடுத்தாரு. அந்த சாங் பிளே ஆச்சு. பார்த்துட்டு இருக்கும்போதே சொன்னாரு, என்னோட 2வது மகனை நான் வந்து லான்ச் பண்றோம் அப்படின்னாரு. ஸோ நான் I didn't know the story behind this. I said, oh, okay. So, okay. Now, I feel அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் கனமும் எனக்கு இன்னும் வேறையா தெரியுது. அண்ட் we all seek goodness. அண்ட் ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்லதும் இந்த சமூகத்தில் ஒரு நல்லதும் பார்க்கும்போது we are touched. ஸோ அப்படியான ஒரு மொமெண்ட்டை தான் நீங்க எங்களுக்கு இந்த உங்க லைஃபை ஒரு மொமெண்டா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இட் இஸ் டச்ட் எவ்ரிபடி. ஆல் ஆஃப் அஸ் ஃபீல் வெரி குட் அபவுட் இட். ஸோ on that note, I'll get into this, whatever that I saw on the screen. So, first thing that struck me was the music. Very brilliant. The beat, the rhythm, the sounds, everything was very nice. And songs வந்து நல்லா ஒர்க் ஆயிருந்து. ஓவரால் அந்த எனர்ஜி, அந்த வைப் ஆஃப் ஒரு யங் எனர்ஜி இஸ் தேர் த்ரூ அவுட் மியூசிக்கலா. அண்ட் the cast who we saw on screen, அவங்க சொன்ன மாதிரி I could sense that they were really friends. அவங்க வந்து it was not like they had performed, they had done something for the camera. அதுக்கு வந்து டைரக்டரையும் அந்த கேமராமேனையும் கூட நம்ம மென்ஷன் பண்ணோம். because I didn't feel the camera placed anywhere. It was just they were just having some their own time என்ற மாதிரி இருந்தது. whatever that we saw of the four of them on their own. So it felt like a very nice, warm and intimate film about a few young people and their aspirations and their failures and their ups and downs. இதெல்லாமே இந்த ப்ராமிஸ் எல்லாமே இருக்கு இந்த படம் பார்க்கும்போது. Not just Rudra, all the actors are very convincingly fitting into the role that has been given to them. And இப்போ அவர் அங்கே யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், ருத்ரா முதல்ல கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது, இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா நிற்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன். பட் எனக்கு படம் இந்த whatever footage I saw எனக்கு அது தெரியல. மேபி டைரக்டர் கேர்ஃபுல்லாக அதை எடிட் அவுட் பண்ணிட்டாரா தெரியல, எனக்கு கான்ஷியஸாக இருந்தது. பட் இட் டென்ட் ஃபீல் லைக் யூ வேர் கான்ஷியஸாவோ நர்வஸாவோ இருக்க மாதிரி எனக்கு தெரியல. It is a promising film. I wish the whole team a great success. Thank you very much. And நான் இங்க வந்ததுக்கு first reason விஷ்ணு சொன்ன மாதிரி ரமேஷ் குடாவலா சார் தான். அவர் எனக்கு வந்து 2011ல இருந்து தெரியும். அப்பப்போ பேசுவாரு, திடீர்னு சொல்லுவாரு, we are friends அப்படின்னு நான் பயந்துருவேன். சார் என்ன அப்படி சொல்றீங்க? No, yeah, we are friends. What man, you've not called me in a long time அப்படின்னு அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவாரு. And if I have some doubts about certain things, I will call him and he'll immediately, like, அவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னெல்லாம் தெரியாது, ஃபோன் பண்ணி do you have a minute ன்னு கேட்பேன். yes அப்படின்னா then I will discuss, I'll ask and he'll start explaining until the point, சரி சார் போதும் சார் எனக்கு அந்த அளவுக்கு. என்னை பார்க்க வந்தப்போ he gave me something that I needed, very important information he gave, and thank you for all the informations and thank you very much. இந்த ஃபேமிலி ஸ்டோரி கேட்டேன். ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா நான் வானத்தை போல படம் பார்த்த ஞாபகம் வந்துருச்சு.
அந்த படம் பார்க்கும்போது இப்படி இல்லாம இருப்பாங்க பிரதர்ஸ், என்னங்க ஓவரா இருக்குன்னு நினைச்சேன். உண்மையாவே அந்த அளவுக்கு ஓவரா ஒரு ஃபேமிலிங்கிறது, ஸோ அதுவும் உண்மை கதை தான் அப்படின்னு தெரியுது. சோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ். இப்போ அவங்க அர்ச்சனா பேசும்போது சொன்னாங்க இல்லையா, வென் யூஆர் வித் கசின்ஸ் வந்து கசின்ஸ்ன்னு தோணாது, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான். மேலகன்லாம் எடுத்ததுக்கு காரணமே வி குரோ அப் வித் கசின்ஸுங்கிறதுனால அது ஸ்பெஷல் பாண்டு. ஆனா ஒரு அண்ணன் இருக்கிறது ஒரு பெரிய ஸ்பெஷல் தான். இப்போ எல்லாருமே சிங்கிள் சில்ட்ரனா போயிட்டு இருக்காங்க. பட் அண்ணா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதான் சொல்லுவாங்க, அப்பா வந்து கையில தூக்கி வச்சிருந்தாருன்னா அண்ணா தோல்ல தூக்கி வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் ஐ ஆம் வெரி வெரி லக்கி தட் வே. ஸோ நிறைய அவங்கள பார்த்து பார்த்து நம்ம கத்துக்குவோம். அவங்க எல்லா விஷயத்திலையும் நம்ம யோசிக்காத இடத்துல அவங்க நமக்காக யோசிச்சு நமக்கான ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஐ ஆம் வெரி வெரி லக்கி. அண்ட் நான் இங்க வந்ததுக்கு காரணமும் அதுதான். வென் என்னோட ஃபர்ஸ்ட் படம் லான்ச் ஆகும்போது ஐ ஹேட் சோ மச் லவ். இந்த இண்டஸ்ட்ரி மொத்தமும் அவ்வளோ லவ் கொடுத்தாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் வாழ்த்துனாங்க, அவ்வளோ பேர் வீட்டுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அந்த லவ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் இட் பேக் டு எனிபடி ஹூ இஸ் கம்மிங். அந்த வகையில் தான் ஆல்வேஸ் விஷ் நியூ கமர்ஸ். ஸோ ருத்ரா, ஆல் தி பெஸ்ட். ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் யூ ஒர்க் அ லாங் வே. செட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர், இந்த மாதிரி தான். ஸோ ஐ திங்க் யூ அப்ரிஷியேட் எவ்ரிபடிஸ் ஒர்க். ஏன்னா ஹீரோனா நீ மட்டும் தான் சினிமா இல்லை, சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் தான் நம்மளை தூக்கி நிப்பாட்டுறாங்கும் போது நம்ம அங்கே இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்குவோம். ஸோ இட்ஸ் அ வெரி குட் லெசன். அண்ட் ஐ திங்க் யூ ஹேவ் அ வெரி நைஸ் வாய்ஸ், யூ ஹேவ் அ கிரேட் ஸ்மைல். அண்ட் இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் யூ காட் இஸ் த யூத்னு சொல்லலாம். அதாவது தி எனர்ஜி. இப்போ நான் ரொம்ப சீரியஸான சினிமா ஆகிட்டோம். நம்ம வெற்றி சார்ட்ட தான் சொல்லணும், ரொம்ப சீரியஸ் ஆக்கி விட்டீங்க எல்லாரையும். அந்த மாதிரி அது இன்ஸ்பைரிங் ஆயிடுச்சு வெற்றி சார் பண்ண படங்கள். அண்ட் எவ்ரிபடி ஸ்டார்டட் டூயிங் சீரியஸ் ஸ்டோரிஸ். அப்படி இருக்கும்போது ஆனால் தியேட்டருக்கு வரவங்க எல்லாரும் பார்த்தா ஜாலியாக இருக்கணும்னு தான் வர்றாங்க, திரும்ப திரும்ப ஹாப்பியாக இருக்கணும். ஐ வாண்ட் ஸ்பெண்ட் நைஸ் டைம்ஸ். அண்ட் நம்ம காலேஜ் படிக்கும் போது அப்படிதான் இருந்துச்சு படங்கள். இந்த மாதிரி ட்ரெஸ் போட முடியாதா, இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட பேச முடியாதா, இந்த மாதிரி பைக்ல ஒரு பொண்ணு கூட போக முடியாதா, அப்படி சோ மெனி திங்ஸ் இன்ஸ்பைரிங்கா இருக்கும், ஜாலியா இருக்கும், நல்ல மூமெண்ட்ஸாவே இருக்கும். ஸோ அந்த எல்லாமே இந்த படம் ப்ராமிஸ் பண்ணுது. வரவழியில தான் கேட்டேன் டைரக்டர் யாருப்பான்னு. நம்ம கிருஷ்ணா தான். நாங்க அடப்பா நினைச்சேன். ஏன்னா கிருஷ்ணா எனக்கு எப்படி தெரியும்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா வரும்போது அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஆர்டிஸ்ட், அவர் வெரி கோஆபரேட்டிவ் ஆர்டிஸ்ட். கூப்பிட்டா உடனே ஷாட்டுக்கு வந்துருவாரு. ஏன்னா மணி சார் படம், மற்ற படத்துல எப்படி இருந்தான்னு தெரியாது எனக்கு. அண்ட் தென் அதர் ஜர்னி வாஸ் வி டிட் சம் ஆட் ஃபிலிம்ஸ் டுகெதர். அப்போ வந்து கிருஷ்ணா நடிச்சு காட்டிட்டு சொல்லுவார், நான் நிறைய நடிச்சு காட்டுவேன், இதுல நீங்க கொஞ்சமா பண்ணுங்க அப்படிமாரு. பட் ஐ தாட் ஹி ஹாஸ் a very nice funny bone to him. அதாவது எனி ஆட் எனி மூமெண்ட் இருந்தாலும் he can make it funny and he can make it look good. டீசர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டீசர் பார்த்தேன் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, யாரு கேட்கும்போது சொன்னாங்க கிருஷ்ணான்னு. ஸோ ஐ கேன் see that இன்னைக்கு பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கு. எனி ஸ்டோரி, லவ் ஸ்டோரிஸ் ஆர் சோ இம்பார்ட்டன்ட். அது வந்துட்டு ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் லவ் ஸ்டோரிஸ் தேவைப்பட்டுட்டே இருக்கும். ஆனால் இப்போ பண்றதே இல்லை நம்ம. ஸோ லவ் ஸ்டோரிஸ் பண்றது பிரசன்டேஷனா ஐ தாட் இட்ஸ் வெரி வெரி கேட்சி. அண்ட் அகைன் ஜென்னோட மியூசிக் வாஸ் வெரி கேட்சி. நான் டாடாலே ரொம்ப ரசிச்சேன், பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் ஆல் யூ கைஸ், ஆல் தி ஆக்டர்ஸ், இதுல வெல்கம் டு தமிழ். கத்துட்டீங்களா தமிழ்? பேசினாங்களா? இல்ல, ஓகே. பட் வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ கைஸ். அண்ட் யூ ஆல் டூயிங் கிரேட் ஜாப். ஐம் சோ ஹாப்பி. இந்த தியேட்டர்ல இந்த படம் வந்து ஐம் ஷூர் பீப்புள் ஆர் கோயிங் டு லவ் திஸ் ஃபில்ம். அண்ட் now if I want to tell something to you guys, I would say, do anything you do with a lot of love. உங்களோட அன்போட நீங்க எது பண்ணீங்கன்னாலும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து டபுள் மடங்குல அன்பு கிடைக்கும். அதனால அதை மட்டும் எப்பவுமே நம்ம சின்சியரா பண்ணிட்டே இருக்கணும். இன்னொன்னு, ஐ தாட் நெகட்டிவிட்டி, வெளியில இருந்து வர நெகட்டிவிட்டி உள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கீப் யுவர் மைண்ட் வெரி ஸ்ட்ராங். ஏன்னா இன்னைக்கு நிறைய லவ் இருக்கும், ரிலீஸ்க்கு அப்புறம் அது வேற மாதிரி மாறும். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். அண்ட் அதை பத்தினா ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம யூ கீப் டூயிங். நீங்க நினைச்சதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடைச்சிரும். அவ்வளவுதான். That's all I wanted to share here. And all the very best to producers. விஷ்ணு, அவன் அண்ணானே கூப்பிட்டு வந்து பொழிவான். So I'm here for Vishnu. Thank you Vishnu. Thank you for all the love that you always share to me. And இந்த படத்துக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். அண்ணனா இருந்தா அதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். இதுக்காக ஸ்பெஷலா மெடல் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. So happy for you guys, and I'm so happy to be here and share this moment, this special day with the family. Not just you brothers, but with the entire family. And வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய வெற்றி பெறணும். நன்றி.